சிறகடிக்க ஆசை சீரியல்ல வீட்ல 3 பேருமே சண்டை போட்டுட்டு மாடிக்கு போறாங்க. நம்ம மனோஜுக்கும் ரோகிணிக்கும் சின்ன ஒரு கான்வர்சேஷன் என்ன அப்படின்னா, ரோகிணி இப்ப யார்ட்ட ஃபோன்ல பேசுன அப்படின்னு கேட்க, மனோஜ் உடனே உன்னுடைய வீட்டு ஓனராமே யார்? அது வீட்டு ஓனர் பெருங்காலத்துல யார் இருக்கா வீட்ல? அப்படி இப்படின்னு மனோஜ் இங்க கேள்வியா கேக்குறாரு. ரோகிணிக்கு என்ன பதில் சொல்றதுன்னே தெரியல. என்ன மனோஜ் இப்படியெல்லாம் கேக்குற, நீ என்னை சந்தேகப்படுறியா? இங்க பாரு, அது என்னுடைய ஃப்ரெண்டோட வீடு. அவ வந்து இப்போதைக்கு ஏதோ கஷ்டம்னு சொல்லி என்கிட்ட காசு கேட்டா. சரி, நான் கட்டுறேன்னு சொன்னேன். அத மறந்துட்டேன். போன மாசம் நான் தான் கட்டுனேன். அதனால இந்த மாசம் இந்த ஹவுஸ் எனக்கு கால் பண்ணி கேக்குறாரு. இது ரொம்ப சிம்பிளான விஷயம். இதுக்கு ஏன் நான் இப்படி பேசிட்டு இருக்க அப்படின்னு சொல்ல. என்ன நீ ரொம்ப சிம்பிளான விஷயம்னு சொல்ற, ஏன் என்கிட்ட நீ இத சொல்லவே இல்ல? என்கிட்ட எதுக்காக மறைச்ச அப்போ? ஹஸ்பண்ட் ஒய்ஃப் இப்படித்தான் இருப்பியா? நீனு இங்க மனோஜ். நீ ஒன்னும் பெருசா எக்ஸ்பெக்ட் பண்ணாத மறைக்கிற அளவுக்கு இது ஒன்னும் பெரிய விஷயமே கிடையாது. புரியுதா? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், நீ என் ஃபோன் எடுத்தல. அதுவே தப்பு தெரியுமா? என் ஃபோன் என்ன கேட்காம ஏன் எடுக்கிற, என்ன பண்ணி பேசுற? அப்ப நான் உன் ஹஸ்பண்ட் தானே? ஏன் ஹஸ்பண்ட்னா வைஃப் ஃபோன் எடுக்கணுமா? நான் எனக்காச்சும் உன் ஃபோன் எடுத்திருப்பேனா மனோஜ்? அப்படின்னு கேட்க மனோஜ் உடனே என்ன பண்ணி இப்ப சொல்ல வர? அப்போ நீ பண்ணது தப்பு இல்ல, நான் பண்ணது தப்பா? ஆமா மனோஜ், நீ பண்ணது தப்பு. நீ என்ன கேட்காம என் ஃபோன் எடுத்திருக்க கூடாது. ஃபர்ஸ்ட் நீ எந்திரிச்சு சாரி கேளு. ஓ, நான் உன்கிட்ட சாரி கேட்கணுமா? அப்படின்னு மனோஜ் என்ன கோச்சிட்டு மொட்டை மாடிக்கு வந்துறாரு. இங்க முத்து குடிச்சிட்டு வந்ததுனால முத்துக்கும் மீனாவுக்கும் சின்ன கான்வர்சேஷன். அது பெரிய சண்டையா மாறி அவரும் கோச்சிட்டு மாடிக்கு வந்துறாரு. லாஸ்டா பார்த்தா நம்ம ரவியும் ஸ்ருதிக்கும் சண்டை. ஸ்ருதி அத்தனை வாட்டி ஃபோன் அடிச்சு ரவி எடுக்கல. எதுக்காக எடுக்கல, ஏன் எடுக்கல அப்படின்னு இங்க ஸ்ருதி கேட்க போக, ரவி எனக்கு ரொம்ப டயர்டா இருக்கு, நீ வந்து தனியாவே கத்திட்டுரு, என்னால உன்கிட்ட பேச முடியாது அப்படின்னு ரவியும் கோச்சிட்டு மொட்டை மாடிக்கு வந்துறாரு. மொட்டை மாடிக்கு வந்த 3 அண்ணன் தம்பிகளும் மொட்டை மேல உட்கார்ந்து பேசிட்டு இருக்கிறாங்க. இது மாதிரி என்ன நடந்துச்சு? எது நடந்துச்சு? எனக்கும் அவங்களுக்கும் என்ன சண்டை அப்படின்னு எல்லாருமே சொல்ல, அந்த நேரத்துல இங்க மனோஜ் சொல்றான். மனோஜ் சொன்னதை கேட்டு இங்க ரவி லைட்டா ஷாக். ஆனாலும் முத்து கொஞ்சம் போதை இருக்கிறதுனால அதை பெருசா எடுத்துக்கவே இல்ல. இப்படி 3 பேருமே தன்னுடைய மனைவிங்க தம்பளை எப்படி சரியா புரிஞ்சுக்கவே இல்ல அப்படிங்கிறத பேசி முடிச்சிட்டு தூங்கிடுறாங்க. அடுத்த நாள் காலையில இங்க எல்லாமே நார்மலா போயிட்டு இருக்கு. நம்ம ரோகிணி என்ன பண்றாங்க அப்படின்னா, நேத்து நைட் அந்த ஓனர் கால் பண்ணாரே அப்படின்னு சொல்லிட்டு ரோகிணி கிளம்பிட்டு இருக்கிறாங்க. மனோஜ் வந்து கிளம்புறான். உடனே ரோகிணி மனோஜ் பத்தி கண்டுக்கவே இல்ல. அவங்க அப்படியே கிளம்பி வெளியில போயிடுறாங்க. இங்க மனோஜ் போயிட்டு பாக்குறான். ரோகிணி போறத அப்போ விஜய் வந்து கேக்குறாங்க. என்னாச்சுடா மனோஜ், ஏன் அப்படி நிக்கிற? ரோகிணி இப்படி போயிட்டு இருக்கா, உன்கிட்ட வந்து சொல்லலையா அப்படின்னு கேட்க, இல்லம்மா, அவன் ஒன்னும் சொல்லல. ஏண்டா, என்னடா ஆச்சு அப்படின்னு சொல்லவும் இங்க மனோஜ் உடனே சொல்றான். இல்லம்மா, நேத்து நைட் ரோகிணிக்கு ஒரு ஃபோன் வந்துச்சு. நான் தான் அட்டென்ட் பண்ணேன். வீட்டு ஓனர் பேசுறேன். வாடகை தரவே இல்லையேன்னு கேட்டாங்க. கேட்டா என் ஃப்ரெண்டோட வீட்டு நான் தான் வாடகை கொடுத்துட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்றா. ஏன் என்கிட்ட சொல்லல அப்படின்னு கேட்டதுக்கு, இதெல்லாம் உன்கிட்ட சொல்லணும்னு அவசியம் இல்லை, இது ஒரு சாதாரண விஷயம்தானே அப்படிங்கிற மாதிரி பேசுறாமா. எனக்கு ரொம்ப கஷ்டமா இருந்துச்சுமா அப்படின்னு இங்க மனசு சொல்றான். டேய், மொழி என்கிட்ட சொல்ல வேண்டியது தானே, சொல்லி அவன்கிட்ட கேட்டிருப்பாளே அப்படின்னு சொல்லவும், இல்லம்மா, நான் எப்படியும் காலையில சரியாயிடுவா, பேசுவா, பேசினா அவகிட்ட திரும்ப இத பத்தி பேசணும்னு நினைச்சேன். ஆனா அவ என்கிட்ட பேசவே இல்லம்மா, அவ பட்டு போயிட்டாமா அப்படின்னு சொல்லவோ, அப்படி போறாளா? அவ சரி வரட்டும், நான் பேசிக்கிறேன் விடு அப்படின்னு சொல்லிடுறாங்க. இங்க எல்லாருமே வேலைக்கு போனதுக்கு அப்புறமா விஜயா கிளம்பி பார்வதிய பார்க்கலாம்னு போறாங்க. அதுக்குள்ள பார்வதி விஜயா பக்கம் வந்துட்டு இருக்காங்க. 2 பேருமே நடு ரோட்டுல மீட் பண்ணிக்கிறாங்க. என்ன பார்வதி, என்ன விஜயா, நீ இங்க வந்துட்டு இருக்க, உன்னை பார்க்கலாம்னு தாண்டி வந்தேன். அட போடி, நீதான் பொங்கலாமா வரவே இல்லையா? சரி, அதான் என்ன ஆச்சு, ஏதாச்சு? விஜயா வரவே இல்லையே, நம்மளாச்சும் பார்த்துட்டு வருவோம் அப்படின்னு நானே கிளம்பி வந்துட்டு இருந்தேன். விஜய் அவனை பார்க்கறதுக்கு. சரி பார்வதி, சரி வா, உங்க வீட்டுக்கு போலாம். ஏண்டி? ஆமா, இங்க யார் இருக்கா? அந்த மீனாவும் பூ கொடுக்க போறேன்னு வெளியே போயிட்டா. இங்க போனா ஒரு டீ கூட குடிக்க முடியாது. உன் வீட்டுக்கு போனாச்சும் நீ சூடா டீ கொடுப்பலவா விஜயா? உன் வீட்டுக்கே போலாம் அப்படின்னு கூப்பிடுறாங்க. ஆனா விஜயா இல்ல.
பார்வதி நீ வா, உன் வீட்டுக்கு போலாம் அப்படின்னு சொல்லி இங்க 2 பேரும் கிளம்புறாங்க. அப்போ பார்வதி சொல்றாங்க, சரி விஜயா, 2 பேரும் வீட்டுக்கு போக வேணாம். இப்ப பொங்கல் வருது இல்ல, அதுக்கு ட்ரெஸ் எல்லாம் எடுக்கணும்ல. வரியா, நாம பெண்கள் தூட்ட ஒரு ட்ரெஸ் கடை இருக்கு, அங்க போயிட்டு ட்ரெஸ் எடுத்து வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட. அங்க ஏண்டி அவ்வளவு தூரம் போகணும் அப்படின்னு பார்வதி கேக்குறாங்க. உடனே விஜயா சொல்றாங்க, ஏய் பார்வதி, நம்ம பெருங்கலத்தூருக்கு முன்னாடி ஒரு இடத்துல தான் என்கிட்ட டியூஷன் படிக்கிற ஒரு பொண்ணுடைய அப்பா கடை வச்சிருக்காராம். அங்க போனோம்னா நம்ம டிஸ்கவுண்ட்ல வாங்கிட்டு வாடி அப்படின்னு சொல்லிட்டு அங்க போய் கிளம்பி போறாங்க. அப்படி போயிட்டு இருக்க வழியில இந்த பக்கத்துல ரோகிணிய பாத்துறாங்க. ஏன்னா ரோகிணி வீட்ல இருந்து கிளம்பி வேகமா வெளியே போயிட்டு நேரா அந்த அவங்க அம்மாவை பார்க்கா வீட்டுக்கு போறாங்க. பெருங்குளத்தூருக்கு அங்க போயிட்டு வீட்டு ஓனர்ட்ட வாடகை கொடுத்துறாங்க. வாடகை கொடுக்கும்போது ஓனர் கேக்குறாரு, என்னம்மா, 1ஆம் தேதி யாராவது வாடகை கொடுத்து சொன்னீங்க, தேதி என்ன ஆச்சு? நானா ஃபோன் அடிச்சு கேட்டான்னு தருவீங்களா? நீங்க நைட் கேட்டேன், டக்குன்னு பஸ் எல்லாம் ஃபோன் கட் பண்ணிட்டீங்க. அப்புறம் ஃபோன் பண்ண எடுக்க மாட்டீங்கல்ல சார். ஒரு முக்கியமான மீட்டிங்ல இருந்தாதான். சோ கொஞ்சம் மறந்துட்டேன் பொங்கல் டைம்ல. அதனால இனிமே அப்படி நடக்காது சார். கரெக்டா மாசம் மாசம் இனிமே 1ஆம் தேதி. ஆனா உங்களுக்கு பணம் வந்துரும். இந்த ஒன் டைம் மட்டும் மன்னிச்சிருங்க சார் அப்படின்னு சொல்லி ரோகிணி ஓனர் கிட்ட பேசிட்டு பணத்தையும் கொடுத்துறாங்க. பணத்தை கொடுத்து முடிச்சிட்டு வீட்டுக்கு வராங்க. அவங்க அம்மா கேக்குறாங்க, என்னாச்சு, ரோகிணி வாடகை கொடுக்கலையா? அந்த ஓனர் சத்தம் போட்டு போறாண்டி அப்படின்னு சொல்ல விடுமா? அதெல்லாம் ஒரு பிரச்சனை இல்லை, வாடகை கொடுத்துட்டேன், இனிமே அந்த பிரச்சனையெல்லாம் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லவும் உடனே அவங்க சொல்றாங்க, சரிடி, கரண்ட் பில் கட்டல, காய்கறி இல்ல, மளிகை ஜாமம் கொஞ்சம் வாங்கணும் அப்படின்னு சொல்ல, ஏம்மா, இதெல்லாம் என்கிட்ட வரும்போதே ஃபோன் அவன் செஞ்சிருப்பானாம்மா அப்படின்னு சொல்றாங்க. இல்ல ரோகிணி என்னென்ன பொருள் வேணும் என்னென்ன பொருள் இல்லை அப்படிங்கிறது எனக்கு தாண்டி தெரியும். என்ன பக்கத்துல கடைக்கு மட்டும் அழைச்சிட்டு போய் நானே வாங்கிக்கிறேன், அப்புறம் டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன் அப்படின்னு ரோகிடை அம்மா சொல்றாங்க. உடனே ரோகிணியும் சரிம்மா, சீக்கிரமா கிளம்பி வாமா, யாராவது பார்த்துட்டு போறாங்கம்மா. ஏன் ரோகிணி பக்கத்துல கடைக்கு போனா? யாருடி பார்க்க போறா? நான் என்ன உன்னை அங்கேயே அழைச்சிட்டு போக சொன்னேன்? பக்கத்துல கடைக்கு மட்டும் அழைச்சிட்டு போடி, நானும் இந்த வீட்டுக்குள்ளேயே முடங்கி கிடக்கிறது. எனக்கு என்னமோ ஒரு மாதிரி இருக்குடி, ரோகிணி வெளியில போனாதானடி எனக்கும் ஒரு மாதிரி இருக்காது. நான் யார்கிட்ட பேசுவேன்? பக்கத்து வீட்டுல கூட பேசுறேன்னு சொல்லிட்டு எங்கேயுமே போறதில்லை அப்படின்னு சொல்ல, இங்க பாருமா, அந்த கிரிஷ் வரதுக்குள்ள நம்ம போயிட்டு வந்துடணும், புரியுதா? அப்ப கிரிஷ் பார்க்காம நீ போக போறியா ரோகிணி அப்படின்னு கேக்குறாங்க.